பைரவி வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து சிந்து வந்து பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அப்ப சிந்து கேட்குறாங்க, "என்ன பைரவி என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு அந்த ஆறுமுகத்த சுத்தமா பிடிக்கல சிந்து. அவர் கூடலாம் என்னால வாழவே முடியாது. அவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. தேவையில்லாம எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னே தெரியல. என்னோட ஆம்பிஷன் என்னன்னு உனக்கே தெரியும்ல. நல்லா படிக்கணும், நல்லா வரணும். அதே டைம்ல வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட ஆம்பிஷனு. அவ்வளோ தூரம் நான் பெரிய ஆளா நெனச்சிட்டுருக்கேன். ஆனா கடைசியில என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பாரு." அப்படின்றாங்க. "ஏன் பைரவி இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு. "ஆமா, எனக்கு அந்த ஆள் ஒத்து வரல. எனக்கு தெரியும் அந்த ஆள் தேவையே கிடையாது. இங்க பாரு, கிடைச்ச வாழ்க்கை வந்து உனக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கு. இங்க பாரு, உனக்கு விரும்பின வாழ்க்கை கிடைக்கலனாலும் கிடைச்ச வாழ்க்கை நீ விரும்புறத மாத்திக்கலாம்ல. ஏன் இப்படிலாம் பண்ற பைரவி? சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, உனக்கு வேணா அது கரெக்டா இருக்கலாம். உன்னை வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போயிட்டு உன் கழுத்துல தாலிய கட்டி அந்த டாக்டர் உன்னை வந்து இந்த மாரி வந்து பண்ணி வச்சிருக்காரு. அப்ப கூட அந்த டாக்டர மன்னிச்சு நீ ஏத்துக்கின. ஆனா உன் நிலைமையில நான் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எப்ப என்ன வலுக்கட்டாயமா ஒருத்தர் இப்படிலாம் பண்ணுறாங்களோ அவங்க கூட நான் சேர கூட மாட்டேன். அவங்க வாழ்க்கை எனக்கு தேவையும் கிடையாது. நான் அப்போவே இந்த டாக்டரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பேன். ஆனால் நீ அதை எதையுமே பண்ணாமல் ஏற்றுக்கின. ஏன்னா உன் மனசு அப்படி. ஆனால் என்னால் ஒன்றை மாதிரி பெருந்தன்மையாக இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தான். எதுவாக இருந்தாலும் சரி, என்னாலலாம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி சிந்து தவிக்கிறாங்க. நான் பண்ண தப்பால் பாவம் பைரவி இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பைரவி ப்ளீஸ் பைரவி, அதெல்லாம் வந்து எடுத்து கவுத்தணும் பண்ணக்கூடாது பைரவி. உன் வாழ்க்கை பிரச்சனை இது. ப்ளீஸ் கொஞ்சம் யோசி. இது யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு ரிலீஃப் வேணும். சீக்கிரமாகவே நாங்கள் 2 பேரும் பிரியறதுக்கான ஏற்பாடு நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்து சிந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சிந்து ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க. வந்து நம்ம சிவாவோட பெரியம்மா அவங்க வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு சிந்து சிந்து ஏம்மா ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு. "ஒன்றும் இல்லைம்மா" அப்படின்றாங்க. "பைரவி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரே டென்ஷனாக இருக்கா உனக்கு? நீ கவலைப்படாதம்மா. அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா பைரவி படித்த பொண்ணு. அது மட்டும் கிடையாது. அவளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம். அவள் ஏதோ அப்பா அம்மாவுக்காக தான் ஒத்துக்கிட்டா. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ட்டு பொறுத்த வரைக்கும் அவள் எப்படிமா இருப்பா? அவள் மனைவியில் யாராக இருந்தாலும் அப்படி தான் நடந்துப்பாங்க. அதனால நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல. கூடி சீக்கிரம் பைரவி மனசு மாறுமா? அவள் ஆறுமுகத்தை புரிஞ்சுப்பா. எனக்கு அது நம்பிக்கை இருக்குது" அப்படின்றாங்க. "இல்லைம்மா, அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க சிந்து. அடுத்து வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசலாம்? ஆறுமுகத்துக்கிட்ட எப்படி நம்ம போய் பேச முடியும்? சரி, சிவா கிட்ட பேசலாம். ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டாரே. நம்மக்கிட்ட பேசுவாரா? சரி, எதுக்கும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க சிந்து. அடுத்து வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, சிவா வந்து ரூம்க்கு வராரு. அப்போ வந்து "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷனாக, "என்ன பேசணும்? நீ பண்ண பாவத்தை கொஞ்சம் நெஞ்சமா? அதையெல்லாம் வந்து என்ன தான் நீ பேசினாலும் கழுவ முடியுமா?" அப்படின்றாரு. "இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பற்றி பேசுறதுக்காக நான் வரல. நான் பைரவி பற்றியும் ஆறுமுகத்தை பற்றியும் பேசுறதுக்காக வந்திருக்கேன். பைரவி ஆறுமுகத்தை பற்றி உனக்கு என்ன பேசணும்?" அப்படின்னு கேட்டோன்னே, "இங்கே பாருங்கள், பைரவி ஆறுமுகத்தை விட்டு பிரியணும்னு நினைக்கிறா. அவள் நல்லா படிச்சிருக்கா. அவள் பெரிய ஆளுன்னு நடிச்சவ. திடீர்னு அவளுக்கு கல்யாணம் நடந்தால அந்த கல்யாணத்தை அவளால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் தான் ஆறுமுகத்துக்கிட்ட பேசி பக்குவமாக பைரவிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க சொல்லணும்" அப்படின்னோடனே சிரிக்கிறாரு பயங்கரமாக. "ஏன் இப்படி சிரிக்கிற டாக்டரே?" அப்படி சொன்னோன்னே, "பின்ன சிரிக்காமல் என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ்க்கை வாழணும்னு சொல்கிற. கிடைச்ச வாழ்க்கை வந்து வந்து நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு நினைக்கணும் பைரவி, அது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? பைரவி ஆறுமுகம் இந்த கல்யாணத்தை எப்படி ஏற்றுப்பாங்க? அவங்க நினச்சி கூட பார்க்காத ஒரு கல்யாணம் இது. ஆறுமுகமாவது பரவாயில்ல, சரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு படிக்கணும். ஆனால் பைரவி அப்படியா? பைரவியோட ஆம்பிஷனை எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ கனவுகளை வச்சுருப்பா. அவள் கனவுகள் இப்படி ஆகிறதுக்கும் அவள் கஷ்டப்படுறதுக்கும் யார் காரணம்? நீ தான் காரணம். உன் தங்கச்சி வாழ்க்கையை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு பாழாக்கிட்டு உன் வாழ்க்கையை வந்து உனக்கு விருப்பப்படி அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே இப்படி இருக்க முடியும்" அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி சொல்லிடுறாங்க. "இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் பைரவி வாழ்க்கை பாழாகும்னு நினைக்கல. பைரவிக்கு ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நடந்துருச்சு. இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை" அப்படின்றாங்க. "இது சம்மந்தம் இல்லையா? நீ ஓடி போயிட்டல்ல, அதனால தானே இவ்வளோ பிரச்சனை ஆச்சு. நீ எல்லாருக்கிட்டே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருந்தீன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. பைரவி இப்படி வந்து கஷ்டப்பட மாட்டாங்கல்ல. உன் தங்கச்சி வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டு இப்போ நம்ம நல்ல மாதிரி வேஷம் போடுறியா? அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க போறியா? நீ இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. உன்னை பார்க்கறதுக்கே அருவெருப்பாக இருக்கு. மரியாதை இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. இதை பார்த்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க.